65வது ஸ்லோகம். சஹ ஏஷஹ லோகான் அதிசண்டவேகः விகர்ஷசி த்வம் கலு காலயானः. பூதானி பூதைः அனுமேயதத்வः கனாவலிः இவ. வாயுः கனாவலிः வாயுः இவ அவிஷஹ்யः. ச ஏஷ லோகான் அதிசண்டவேகோ விகர்ஷசி த்வம் கலு காலயான. பூதானி பூதைரனுமேயதத்வோ கனாவலிர்வாயுரிவாவிஷஹ்ய. ரொம்ப ரொம்ப ஸ்பீடோடு கூடி இருக்கிற, ஆருக்கும் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு சாதிக்காத்த, ஒன்னுகூடையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு சாதிக்காத்த பரம்பொருள் தான். காத்து அப்படிங்கிறது மேகங்களை எப்படியாக்குமோ கூட்டி சேர்க்கறது, நகர்த்தி விடுறது. அதே மாதிரி ஜீவஜாலங்களை அசைக்கவும் இந்த உலகங்களை தனக்குள்ள அட்ராக்ட் செய்யவும் செய்யற காலஸ்வரூபி ஆயிட்டு இந்த ஸ்லோகத்துல பகவான விசேஷிப்பிக்கப்படுறது. சஹ ஏஷஹா பரமாத்மாவான ஜீவாத்மாவுதான், ஆதிநாராயணன் அப்படிங்கிற புருஷன் தான் பல பல சரீரங்களுக்குள்ள புறங்களில வசிக்கிறதுனால, சரீரம் அப்படின்னா புறம், புறம் அப்படின்னா சரீரம், பல பல புறங்களில அதானது சரீரங்களில வசிக்கிறதுனால புருஷன். சமஷ்டியில நீங்க தான், சமஷ்டியில இருக்கிற நீங்கள் தான் வெஷ்டியில இருக்கிற புருஷன். அதிசண்டவேகா ரொம்ப ஸ்பீடு இருக்கிற காலஸ்வரூபனாயிட்டு. பூதானி பூதைஹி ஜீவஜாலங்களை உயிரினங்களாலேயே உயிரினங்களை காலயானஹா கூட்டி சேர்க்கவும் பிரிக்கவும் செய்யற பல மாற்றங்களும் காலத்தாலேயாக்கும் சம்பவிக்கிறது. சின்ன குழந்தையா இருக்கிற ரூபம் கிடையாது நமக்கு. யௌவனத்துல இருக்கிற ரூபம் கிடையாது வார்த்தக்கியத்துல. இப்படி நம்மளோட ரூபமே மாறுறது, நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே மாறுறது. சின்ன ஒரு செடி கொஞ்ச நாளில் அது வளர்றது. அது மரமாயிட்டு தீரறது நிறைய வருஷங்கள் எடுத்து. இப்படி பல மாற்றங்களும் காலத்தாலேயாக்கும் சம்பவிக்கிறது. കണ്ടു കണ്ടങ്ങിരിക്കും ജനങ്ങളെ കണ്ടില്ലെന്നു വരുത്തുന്നതും ഭവാൻ. കാലസ്വരൂപനാക്കും இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம். அனுமேய தத்துவஹ
இப்படி ஆக்குமா அப்படி ஆக்குமா அப்படின்னு அந்த கால தத்துவத்தை நமக்கு அனுமானிக்கிறதுக்கு தான் சாதிக்கும். லோகான் விகர்ஷசி, இந்த உலகங்களை பிரிக்கிறது. அபிஷஹ்யா, தடையறதுக்கு சாதிக்காத்த வாயுகு, காற்று. கனாவலீஹி இவா, மேகக்கூட்டங்களை கூட்டி சேர்க்கிறது. அதே மாதிரியே மேகக்கூட்டங்களை வலிச்சு இழுத்துண்டு போறது. இப்ப மழை கொட்டும், இருண்டு நிற்கிறது நினைக்கிறதுக்குள்ள ஒரு காற்று வந்து அந்த மேகக்கூட்டங்களை இழுத்துட்டே போயிடும், மழை உண்டாகாது. அதே மாதிரி காலஸ்வரூபன் ஆக்டிவேட் ஆகிறது. பரம்பொருள் தான் க்ஷேத்திரஜனாயிட்டும் காலஸ்வரூபியாயிட்டும் உள்ளது. அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம். பிரமத்தம் உச்சைஹி இதி கிருத்ய சிந்தயா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம் த்வம் அப்ரமத்தஹ சஹசா அபி சஹசா அபிபத்யசே. त्वम् अप्रमत्तः सहसा अभिपद्यसे. क्षुद् लेलिहानः अहिहि इव ஆகும் அந்தஹ. பிரமத்தமுச்சைரிதி கிருத்ய சிந்தயா பிரவருத்தலோபம் விஷயேஷு லாலசம் த்வமப்ரமத்த சஹசாபிபத்யசே क्षुद्लेलिहानो हिरिवागुमन्तः. क्षुद् लेलिहानः अहिहि इव आगुम् अन्तः. क्षुल्लेलिहानो हिरिगागुमन्तः. பகவான சரணடையணும் அப்படின்னு உறுதியாக சொல்லப்படுறது இந்த ஸ்லோகம். அஹி சொன்னா பாம்பு, ஆகும் அப்படின்னா பெருக்கான். பாம்பு ஆகும் இவா பெருக்கான அப்படிங்கிற மாதிரி, பெரிய எலிய அப்படிங்கிற மாதிரி, சாப்பிடுற மாதிரி. சஹசா அபிவத்யசே, திடீர்னு சாப்பிடுற மாதிரி, அவசர அவசரமா சாப்பிடுற மாதிரி. சுது பசியால, லேலிஹானஹா நாக்க நன்னா வெளியில நீட்டி சுழற்றி அதனோடு உதடுகள் எல்லாம் நக்கிண்டு அந்த பசியோடு உச்சஸ்தாயில பெரிய பெருக்கான பிடிச்சு அதிசீக்கிரம் முழுங்குற மாதிரி. உச்சைஹி பிரமத்தம், சிரஞ்சீவியாக்கும் அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு பலதுக்கும் வேண்டி ரொம்ப ஜாஸ்தியாக அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஓடி நடக்கிற
இந்த பிரகிருதியுமாயிட்டு ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கிறவாள, அத்தியாகிரகம் இருக்கிறவாள, விஷயேஷு லாலசம், பிரகிருதி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஆக்ரகம் இருக்கிறவாள, பிரவிருத்த லோபம் ரொம்ப ஜாஸ்தியான அத்தியாகிரகத்தோடு கூடிட்டு, இது இப்படி கிருத்திய சிந்தையா பலதும் செஞ்சு கூட்டுறதுக்கு இருக்கிற ஆக்ரகத்தோடு கூடி இருக்கிறவாள, மாயா விஷயங்களில் மயங்கினவாள, அப்பிரமத்தகா மாயா குணங்கள் இல்லாத திரிகுணங்களுக்கு அப்பாற்பட்ட அந்தகா காலஸ்வரூபனான வேண்ட விஷயங்களை வேண்ட சமயத்தில் கரெக்டாயிட்டு செய்யற துவம் பகவானே நீங்கள் சர்ப்பம் எப்படியாக்குமோ எலிய பிடிக்கிறது, அதே மாதிரி பகவத் சிந்தனை இல்லாதவாள, மனசு பகவானில லயிப்பிக்காம நடக்கிறவாள, மனசு பிரகிருதி விஷயங்களில லயிப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறவாள, ரொம்ப சீக்கிரமாக காலஸ்வரூபனான நீங்கள் சஹசா திடீர்னு அபிவத்தியசே சாடி பிடிக்கிறாள். 67வது ஸ்லோகம். கஹ தொது பதாப்ஜம் விஜஹாதி பண்டிதஹ யஹ தே அவமான வியயமான கேதனஹ விஷங்கயா அஸ்மது குருஹு அர்ச்சதி ஸ்ம யது வினா உபபத்திம் மனவஹ சதுர்தச. கஸ்த்வத்பதாப்ஜம் விஜஹாதி பண்டிதோ யஸ்தேவமான வியயமான கேதனா விஷங்கயாஸ்மத் குருரர்ச்சதே ஸ்ம யத்வினோபபத்திம் மனவச்சதுர்தச. எங்களோடு குருவான சதுர்முகனும் 14 மனுக்களும் ஆராதனை பண்ணின பகவான் விஷ்ணுவோடு திருப்பாத பங்கஜத்தை பூஜிக்கிறதுக்கு புத்தி இருக்கிற ஆராக்க மாட்டேன்னு சொல்லுவா. கஹ பண்டிதஹா பகவத் தத்துவம் தெரிஞ்ச ஏது ஞானியாக்கும் தொது பகவானே மகாவிஷ்ணு உங்களோடு பாதாப்ஜம் திருப்பாதங்களை விஜஹாதி நன்னா கெட்டியா பிடிச்சுக்காம இருப்பா. உங்களோட திருப்பாதங்களை ஏது ஞானியாக்கும் உபேட்சிப்பா. தே பரம்பொருளான உங்களை அவமான வியயமான கேதனஹா அவமான இன்சல்ட் செய்யறதால வியயமான நசிச்சுருக்கிற இல்லாம போற கேதனஹா சரீரத்தோடு கூடின யஹா ஏதாவது ஒருத்தன் உங்களோட திருப்பாதங்களை பிடிக்காம இருப்பனா. பகவான் கிட்ட சேர்ந்த மனசுல பயம் அப்படிங்கிற விகாரம் உண்டாகாது. பகவானிலேந்து நகரத்தையாக்கும் பயம் ஜாஸ்தி ஆயிட்டு உண்டாகும். சத்குணமூர்த்தியான பகவானில ரஜோகுண தமோ குணங்கள் கிடையாது. பிரகிருதி அப்படிங்கிறது திரிகுணங்களால உள்ளதாக்கும். பகவான் கிட்ட சேர்ந்து மனசு வச்சானாக்கா பயம் இல்லாம ஆகும். அஸ்மத் குருஹு எங்களோட குருவான பிரம்மா பிரஜேதசுகளான பிராச்சீன பர்ஹிஸுக்கு ஸ்ரீருத்ரன் சொல்லறதையாக்கும் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எங்களோடு குருவான பிரம்மா அப்படிங்கிறது இங்க பரமசிவன் சொல்லறதாக்கும் பிரஜேதசுகள் கிட்ட. அஸ்மத் குருஹு எங்களோடு குருவான பிரம்மா எது ஏதொரு சக்தியை ஆக்குமோ விஷங்கையா கொஞ்சம் கூட டவுட் இல்லாதக்கு அர்ச்சதிஸ்மா
சேவிக்கிறாரோ உபபத்திம் வினா அபி சதுர்தச மனவஹா. ஒரு மனுவோடு காலகட்டம் அப்படிங்கிறது 71.43 சதுரயுகங்கள். பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிற கல்பத்தில் 1000 சதுரயுகங்கள் இன்க்ளூட் ஆன கல்பத்தில் 1000 டிவைடட் பை 14 மனுக்கள், அப்போ 71.43 சதுரயுக காலகட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம், கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுட்டோம். ഓരോ മനുക്കളോടും പരിപാലന കാലഘട്ടമാക്കും 71.43 ചതുരയുഗങ്ങൾ. ഓരോ മനുക്കളും 71.43 മന്വന്തര കാലഘട്ടങ്ങൾ ഉപപത്തിം வினா அபி மோட்ச சௌக்கியம் அப்படிங்கிறதுக்காக இல்லைனா கூடியும் பகவானையே பஜிச்சுண்டு அவளோட மன்வந்தர காலகட்டத்தை பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு அவ பரிபாலன பிரவൃത്തിയെ நடத்துறா. எங்களோடு குருவான பிரம்மாவும் 14 மனுக்களும் சேவிச்ச பகவான் மகாவிஷ்ணுவோடு திருப்பாத பங்கஜத்தை பூஜிக்கிறதுக்கு புத்தி இருக்கிற ஆராக்கும் தயங்குவா. தீர்க்க ஆயுள் இருக்கிற பிரம்மாவோட ஆயுள் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்ததாக்கும். 71.43 சதுரயுக காலகட்டங்கள் ஆயுள் இருக்கிற மனு இவாளெல்லாம் பகவான் மகாவிஷ்ணுவை சேவிக்கிறத சாதாரண மனுஷர்களாயிருக்கிற ஜோதிஷாஸ்திரப்படி கேது தசை 7 வருஷம், சுக்கிரதசை 20 வருஷம், சூரிய தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வா தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம், குரு தசை 16 வருஷம், சனி தசை 19 வருஷம், புத தசை 17 வருஷம். இப்படின்னு இதை டோட்டலா கால்குலேட் பண்ணினானாக்கா 120 வருஷம் கிடைக்கும். இത്രയും தான் மனுஷனோட ஆயுள் உள்ளது. அப்ப 120 வயசு வரைக்கும் மட்டும் ஆயுள் இருக்கிறவா உங்களை சேவிக்காம இருப்பாளா? இது கலியுகத்துல இருக்கிற அந்த ஒரு ஆயுள் கால்குலேஷன் ஆக்குமே. கலிகாலத்துல 120 வயசு, இதே துவாபர யுகத்துல இன்னும் கொஞ்சம் வயசு கூடும், திரேதாயுகத்துல இன்னும் வயசு கூடும், கிருதயுகத்துல நிறையவே வயசு கூடும். அதனாலேயாக்கும் கிருதயுகத்திலெல்லாம் அவளெல்லாம் நிறைய வருஷம் உட்காந்து தபசு பண்ணினா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய காலகட்டங்கள் 100 கணக்குக்கு வருஷத்துக்கு தபசு பண்ணினா ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தது அதனாலேயாக்கும். எப்படி பார்த்தானாலும் பிரம்மாவுக்கு நிறைய ஆயுள் அவரை விட கொஞ்சம் கம்மியாக்கும், கொஞ்சமல்ல நிறையவே கம்மியாக்கும் மனுக்களோடு காலகட்டம். ஒரு பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறது 1000 சதுரயுகமாக்கும். அந்த 1000 சதுரயுகத்துல 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்ணுவா. அந்த 14 மனுக்கள் அப்படின்னு பார்த்தானாக்கா 1000 டிவைடட் பை 14 71.43 சதுரயுக காலகட்டமாக்கும் ஒரு மனுவோடு காலகட்டம். அப்படி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதைத்தான் இங்க பகவான் சொல்றார் ஸ்ரீருத்ரன். பிரம்மா எங்களோடெல்லாம் குருவான பிரம்மாவும் பிரஜாபதிகளான நாங்கள் மனுக்களும் அந்த பகவான் மகாவிஷ்ணுவை கட்டியா பிடிச்சுட்டு இருக்கிறத சாதாரணக்காரான ஜனங்களை எப்படியாக்கும் அந்த பகவானை கட்டியா பிடிச்சுக்காம இருப்பா அப்படின்னு கேட்கிறார். அறுபத்தி 8வது ஸ்லோகம். அத துவம் அசி நஹ பிரம்மன் பரமாத்மன் விபஸ்சிதாம் விஸ்வம் ருத்ர பய துவஸ்தம் அகுதஹா சித்பயா கதிஹி ஆதத்வமசீனோ பிரம்மன் பரமாத்மன் விபஸ்சிதா
விஸ்வம் ருத்ரபயத்வஸ்தமகுதஸ்சித்பயாகதே. மகாவிஷ்ணுவை துதிச்சுட்டு இருக்கார் ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மன் பரமாத்மன் இப்படின்னு எல்லாம் மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு பிரார்த்தனை நடக்கிறது. விஸ்வம் அப்படின்னா இந்த பிரகிருதி, ருத்ரபய ஸ்ரீருத்ரனான காலஸ்வரூபன பயந்து துவஸ்தம் நசிக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது காலஸ்வரூபனால நசிக்கிறது. இந்த விஷயம் விபஸ்சிதாம் தெரிஞ்சின்றிருக்கிற நகா எங்களுக்கு, துவம் பகவானே நீங்கள், அகுதஹா ஒரிடத்திலேந்தும், சித்பயாகதிஹி அசி பயமில்லாத்ததான கதிய நாங்கள் தெரியறோம். சர்வ பயங்களை இல்லாமாக்குறது நீங்களாக்கும், நீங்கள் மட்டும்தான் ஆக்கும் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிற உங்களை நாங்கள் இதா சரணம் பிராபிக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவன் ருத்ரபயத்தால நசிக்கிறதாக்கும் அப்படின்னும் சர்வ பயங்களும் நசிப்பிக்கிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னும் நாங்கள் புரிஞ்சுண்டோம். அப்படியெல்லாம் இருக்கிற மகாவிஷ்ணு, நாங்கள் இதா உங்களை சரணம் பிராபிக்கிறோம் இப்படின்னெல்லாம் சொல்லி, பிரஜேதஸ்களே நீங்கள் மகாவிஷ்ணுவை சரணடையுங்கோ அப்படின்னு ருத்ரன் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.